Assistant Commissioner of Police, Steel Park Range and Deputy Superintendent of Police, Brigade Railways, Egmore Subdivision. So இவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு நான் சொல்லியிருக்கேன். இப்போலாம் நம்ம போலீஸ் மேல இருக்க ஒரு இதுவே வந்து நிறைய கண்ணோட்டம் வந்து நம்மளுக்கு மாறி போயிடுச்சு. ஏன்னா அதுக்கான இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சோ இவர மாதிரியும் நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்கன்ற ஒரு இதை காட்டுறதுக்காக தான் நம்ம இவரை கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ கரகோஷம் எழுப்பி அவர் நமக்கு என்ன சொல்ல வராருன்றதை நம்ம கேட்போம். அனைவருக்கும் வியாபாரிகள் விழா ஆண்டுக்கு ஒரு முறை மே 5ஆம் தேதி ஒரு கெட்ட மாதிரி நம்ம கடைகள் எல்லாம் மூடிட்டு ஃபேமிலிஸோட வந்து ஒரு சாதிக்கிறோம். ஒரு கிராமத்துல ஒரு விழா திருவிழா எப்படி சொந்தக்காரங்களா சேர்றோமோ அந்த மாதிரி ஒரு ஆண்டாண்டுக்கு ஒரு நாள் மாதிரி சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம். பட் இன்னைக்கு வந்து கனத்தை எதையும் என்னுடைய உரையை துவங்குகிறேன். மதிப்பிற்குரிய மறைந்த திரு ஏ கண்ணன் சார் படத்தையும், மதிப்பிற்குரிய திரு இலக்கிய வெங்கடேசன் சார் அவர் படத்தையும், நம்ம சங்க தலைவர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய திரு மாரிதங்கன் சார் அவங்க அந்த ஒரு ரெகக்னேஷன் அவங்க கூட இருந்தது அந்த நினைவு பொருத்து மாதிரி ஒரு படத்திறப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கண் கலங்கிடுச்சு. இது அவங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன். இதை பற்றி நான் அடுத்தனுடைய உரையில் வந்து கண்டிப்பாக விழா தலைமை ஏற்கும் மயிலை திரு மாரிதங்கன் சார் அவர்களே, துணைத்தலைவர் திரு அசோக்குமார் சார் அவர்களே, பொதுச் செயலாளர் தலைவர் ஹாஜி யூ முதுசா அவர்களே, பொருளாளர் கண்மணி எஸ் கணேசன் அவர்களே, கூடுதல் செயலாளர் எஸ் செல்வபாண்டியன் அவர்களே, கௌரவ தலைவர் ஐயா அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, இந்த நினைவு படத்தை திறந்து வைத்த திரு எஸ் அருணானந்தம் சங்க துணை தலைவர் அவர்களே, சங்க இணைச் செயலாளர் திரு KS மணியன் சார் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் ஒரு கனெக்ஷன். தங்கம் யாரு, சிங்கம் யாரு? தங்கம் அப்படின்னு சொன்னா மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய நல்ல மனிதர் திரு மாரிதங்கன் சார். சிங்கம் யாரு? இது வரைக்கும் ஒரு சில தெரிஞ்சிருக்கலாம், அது தெரியாம இருக்கலாம். இப்ப எங்க நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகாவில் ஒரு சிறிய கிராமத்து ஒத்தேடி பாதுகாப்பு, அந்த கிராமத்துல பிறந்த வளர்ந்து பள்ளி படிப்பு இஸ்லாமிய ஸ்கூல் 10 கிலோமீட்டர் பிளஸ் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சைக்கிள் போனேன். தாத்தா சைக்கிள் பிரிட்டன் இங்கிலாந்து. அதுக்கு அடுத்து கல்லூரி படிப்பு குடியாத்தம் திருவண்ணூர் காலேஜ் 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சைக்கிள் அடிச்சிருக்கேன். இன்னும் அந்த நினைவுகள் மாறவில்லை. தம்பிக்கு ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு படம் எழுதியிருக்கேன். அந்த படத்துல அந்த காட்சிகள் கொண்டு வந்தேன். எதுக்குன்னு சொன்னா இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். அந்த பேரண்ட்ஸ் ஒபீடியன்ஸ் நம்ம பொறுப்பா நடந்துக்கணும்னாக்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மேல வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை தாண்டி காவல்துறையில் 1984ஆம் வருடம் BSc மேத்ஸ் முடிச்சுட்டு என்ட்ரி ஆனேன். என்ன ரேங்க் கூட தெரியாம ஒரு என்ட்ரி ஆயிடுச்சு. லோயர் ரேங்க்ல 84 அப்புறமா 97ல எஸ்ஐ செலக்ஷன் வருது. +2 படிச்சவங்க 87ல எஸ்ஐ இருக்காங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு போலீஸா வந்தேன். தெரியல நமக்கு செலக்ஷன் என்னங்கிறது. அவேர்னஸ் இல்லை இருக்கிற காலம். அதுக்கப்புறம் எஸ்ஐ செலக்ஷன் வந்து 87 அப்புறமா 97 10 ஆண்டுகள் எஸ்ஐ செலக்ஷன் ஒரு சிஸ்டமேட்டிக்ல அந்த நேரத்தில் எவ்ரி இயர் கிராஜுவலா அப்படியே செலக்ட் பண்ணிருந்தா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில கொஞ்சம் அட்வான்ஸ் வந்துருக்கலாம். ஸோ 10 ஆண்டு இடைவெளிக்கு அப்புறமா ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த திறப்பட முயற்சி எடுத்து அதுல வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும் 97 எஸ்ஐ பேட்ச். அந்த எஸ்ஐ ட்ரைனிங் வீராபுரத்துல அசோக் நகர் கோயம்புத்தூர் 3 ட்ரைனிங் சென்டர்ல 837 பேர் நாங்கள் ட்ரைனிங் இருக்கிறோம். அந்த 3 ட்ரைனிங் சென்டர்லயும் அந்த 837 பேர்ல பயிற்சி காலத்துல வந்து கடைசி நாள் இன்னைக்கு பிரின்சிபால் கூப்பிட பரேட் கிரவுண்ட் இருக்கோம். நம்ம வந்து எல்லாமே அட்டென்டிவா இருப்பேன்.
ரொம்ப கேஷுவலா இருப்பேன், அட்டென்டிவா இருப்பேன், படிப்பேன் இருப்பேன். எத்தனையோ இரவுகள் நான் தூங்காம அப்படியே காலையில 4 மணிக்கு எழுந்து பரீடுக்கு ரெடியாகி துப்பாக்கி எடுத்து கிரவுண்ட் போயிருக்கேன். ஸோ அது என்னன்னா விளைத்தனம். 10 நாள் விட்டுட்டோம் பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் பிரின்சிபால் கூப்பிட்டு எஸ்ஐ கேண்டேட் தெரியும் அப்படின்னு ரமேஷ் யாருன்னா அவங்க பரேட் கிரவுண்ட் நிற்கிறோம் கூப்பிடுறாங்க. பிரின்சிபால் சார் நீங்க தான் ரமேஷ். ஆமாங்க சார். நல்லா பண்ணீங்களா? ஆமாங்க சார் நல்லா பண்ணீங்க சார். ஏதாவது மெடல் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு? ஆமாங்க சார். என்ன மெடல், எத்தனை மெடல் எதிர்பார்க்குறீங்க? 2 மெடல் எதிர்பார்க்குறேன் சார். அவர் சொன்னாரு, கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை அப்படிங்கிறத பிராக்டிக்கலா நான் பார்த்தேன். பிராக்டிக்கலா 2 மெடல் சொல்றேன்னா 6 மெடல் வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அப்படியே கலைஞர் நம்மளோட உழைப்பு வீண் போவதில்லை. அந்த உழைப்பு நீங்க என்ன பண்றீங்களோ வீண் போகவே போகாது. எப்பவுமே ஆத்மாத்மா உழைக்கணும். இது ஒரு கண்கூட நான் பார்த்து பிராக்டிக்கல். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, 6 மெடல் உங்களுக்கே கொடுத்துட்டா மற்றவங்களுக்கு ஷேர் ஆகலன்னா அது நாளைக்கு அது எங்களுக்கு ஒரு இது கிடைக்காது கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்க சொல்ல முடியும். பரேட் மெடல் வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருந்தான். அது டிபார்ட்மெண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இருக்கு 837 பேர்ல நீ நம்பர் 1 வந்துட்டாரு. அதனால நீ வந்து சரி. ஸோ அந்த ஒரு மெடல் வேற ஒருத்தர் கொடுத்து 5 மெடல் ரமேஷ் தான். அப்ப இந்தியாவுக்கு மேல ஆர்டிகல் வந்துச்சு. எனக்கு வந்து அந்த 5 மெடல் கொடுக்கும்போது அந்த கொடுத்த டிஜிபி சார் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க எனக்கு வந்து அப்படியே இன்னும் அந்த வெல்விஷன் என்னுடைய சர்வீஸ் காலத்திலேயே நான் இந்த மாதிரி ஒரு பையன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு 5வது மெடல் போடும்போது அவர் கீழே இறங்கி விட்டார். நடைமுறைக்கு மீறி ஆக்சுவலி எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் கேஷுவல் ஆகும். அவர் இறங்கி வந்துட்டு அப்படியே நெருப்பு பேட்டி கொடுத்தாங்க. இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னா